அடுக்கடுக்கா பொய்ய சொல்லக்கூடிய ரோகிணி சீக்கிரத்திலே மாட்டணும்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம விஜயாட்ட இந்த விஷயம் தெரிஞ்சோனே ரோகிணியோட நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க ரோகிணி கால் பண்ணி நம்ம திவ்யாட்ட கேட்குறாங்க. ஏ திவ்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி, சொல்லுடி, ஃபோனே காணும், அங்கே பயங்கர பிஸி தானா அப்படின்னு திவ்யா கேட்குறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நான் என்னடி பிஸி, எனக்கு தான் பிரச்சனை எவ்வளோ இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே உனக்கு பிரச்சனை, நீ தானே அவ்வளோ விஷயத்தையும் மறைச்சி மறைச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, ஆமாம், எனக்கு என்ன, மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இவ்வளோ விஷயத்தையும் நான் செய்கிறேன். எனக்கு என்னடி, எனக்கு பிரச்சனை எவ்வளோ இருக்குது தெரியுமில்ல உனக்கு. எனக்கு ஒவ்வொரு நாளும் கழிஞ்சு போகிறது பார்த்தாலே என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அழனே தெரில, எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே நீ தான் சிட்டிகிட்ட பணம் வாங்கி உங்கள் ஆன்ட்டிகிட்ட கொடுத்துட வேண்டியதானே, உனக்கு பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும்ல அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யா. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அந்த சிட்டிகிட்ட வாங்கின கடனுக்கே வட்டியே கட்ட முடியல, அவ்வளோ கடனை நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ முத்து பார்த்தனா மலேசியா போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அதை எப்படி நிறுத்தணும் எனக்கே தெரியல. மலேசியாவில் ஆள் இருக்க மாதிரி அவனும் கிளம்பி போகணும்னு நிற்கிறான். எனக்கு அப்பா இருக்குன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டேன், அவங்க எல்லாரும் தொங்கிட்டு இருக்காங்க மலேசியா மலேசியான்னு. இப்போ என் கையில் பணமும் கிடையாது. மலேசியாவில் அன்கிள்கிட்ட கால் பண்ணி எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு முத்தும் சொல்கிறான். நம்ம விஜயாவும் சொல்கிறாங்க, நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு தெரில, இந்த ஆண்டி பணத்தை கொடு பணத்தை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ரோகிணி நம்ம திவ்யாட்ட கொட்டி தீர்க்குறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய், உனக்கு பிரச்சனையிலேருந்து எத்தனைக்கும் தீர்வு ஆயிடலாம் அப்படின்னு. என்னடி என்னடி சொல்லுடி அப்படின்னு நம்ம ரோகிணி கேட்குறாங்க. நீ உங்கள் ஆன்ட்டி காலில் விழுந்து, நான் என்கிட்ட மலேசியாவில் ஆளும் கிடையாது, எங்கள் அப்பாவும் கிடையாது, எனக்கு ஒரு மகனும் இருக்கான், எனக்கு அம்மாவை வாடகை வீட்டில் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லு, மன்னிப்பு கேளு அப்படின்னு நம்ம திவ்யா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஏற்கனவே ஒரு சின்ன விஷயத்த மறைச்சதுக்கே அந்த விஜயா என்னை அடிச்சிட்டாங்க, இவ்வளோ நாள் என்கிட்ட பேசாமல் இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க, அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, எப்படினாலும் நான் கொஞ்ச நாளில் எனக்கு என் மருமவா மலேசியாவிலேருந்து பணம் நிறைய கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த ஆண்டி. நான் என்னென்னா இந்த விஷயத்த சொன்னோன்னா என்னை உயிரோட வச்சு பார்ப்பாங்களா அப்படின்னு ரோகிணி நம்ம திவ்யாட்ட இவ்வளோ விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. உடனே விஜயா வந்து எவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியாதாடி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரோகிணி திவ்யாட்ட. உடனே திவ்யா சொல்கிறாங்க, சரி, உன் பிரச்சனை உன்னையோடு இருக்கட்டும், அந்த பிரச்சனை என்னையே காட்டி கொடுத்துறாத, எக்காரத்தை கொண்டாலும் என்னையே காட்டி கொடுத்தனா அது எவ்வளோ பிரச்சனை வரும், எனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். ஏற்கனவே பார்த்தனா அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறேன், நீ மொபைலை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த, அதை நான் வந்து எப்படி கடலில் வீசினேன் அப்படின்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னையை வச்சு பார்ப்பாங்களா அப்படின்னு நம்ம திவ்யா பேசுகிறாங்க ரோகிணிகிட்ட. சரி, அதெல்லாம் தெரியாது, நீ வந்து எக்காரணத்தை கொண்டாலும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடாத, யாரும் வந்து உன்கிட்ட பேசினாலும் நீ சொல்லி காட்டிடாத அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா கேட்குறாங்க ரோகிணிகிட்ட, என்னம்மா ஃபோனில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க, யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அன்கிள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், பணம் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடி, உன் பக்கத்தில் உங்கள் ஆன்ட்டி வந்தாச்சா? அப்படின்னா நான் ஃபோனை வைக்கிறேன். சரி அங்கிள், நீங்கள் ஃபோனை வைங்க, நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்னு நம்ம ரோகிணி வச்சுருந்தாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க ரோகிணிகிட்ட, என்ன ரோகிணி, சீக்கிரத்தில் பணத்தை ரெடி பண்ணி அந்த முத்து கையில் ஒப்படைச்சிட்டேன்னா நம்ம இந்த ஸ்டோர் ரூமுக்கு ஓனராக மாறிடலாம், மனோஜும் நீ தான் ஓனரு, அதை வந்து சீக்கிரமாக கைப்பற்றிரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விஜயா. உடனே பார்த்தீங்கன்னா, சரி ஆண்டி, அதுக்கு சீக்கிரமாக நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. உடனே விஜயா பேசுகிறாங்க, நீ எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி சீக்கிரத்தில் கையில் கொடு, நாட்களை கொண்டு போகாத, இந்த வீட்டில் என்னை சுத்தமாக மதிக்கலை, உனக்கும் மரியாதை இல்லை எனக்கும் மரியாதை இல்லை, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு விஜயாவை வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அப்படி தான் அடுத்தடுத்த எபிசோடு போகுது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.